हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதேஷ்னா சகீஸ், இன்றைய தினம் பர்சானா பரிக்கிரமா இது பார்க்க போகிறோம். இது ரொம்ப இருக்கிறதுலே சின்னது, 3 கிலோமீட்டர் தான் இது. பிருந்தாவனத்துலேருந்துன்னா 42 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதே நந்தகிராமுக்கு வந்துட்டு நந்தகிராம்லேருந்து போனோம் அப்படின்னா 8 கிலோமீட்டர் தான் வரும் இந்த பர்சானா. இது வந்து ரிஷபானு அவருடைய புத்திரி தானே ஸ்ரீமதி ராதாராணி. ராதையனுடைய ரிஷபானுடைய தந்தை, ராதையனுடைய தந்தையான ரிஷபானுடைய தலைநகரம் இந்த பர்சானா. இங்கே வந்து ஸ்ரீ ராதாதேவி இங்கே தான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, கிருஷ்ணனோட விளையாடின இடம். இங்கே வந்து 4 மலை இருக்கும் சுற்றி. அது என்ன அப்படின்னு சொன்னால், பகவான் பிரம்மா வந்து இந்த கிருத்த யுகம் முடியறதுக்கு முன்னாடியே பகவான்கிட்ட கேட்குறார், நீங்கள் வந்து என் மேலே இந்த பிருந்தாவனத்து கோபியர்களோட ராசலீலை பண்ணணும், இது என்னுடைய ஆசை. மேலும் இந்த ஊஞ்சல் லீலாலாம் இருக்குது இல்லையா, ஹிண்டோலா அப்படின்றாவா, அதை வந்து அந்த லீலை அந்த மாதிரிலாம் என்னுடைய மலை மேலே நீங்கள் என்னுடைய இடத்துல ஆடி என்னை மகிழ்விக்கணும், நான் வந்து உங்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பகவான் சொன்னார் பிரம்மாட்ட, சரிப்பா நீ ரிஷபானுபுரம் போ, அங்கே ஒரு குன்று மேலே இருந்துண்டு நீ அங்கே இருந்துன்று நாம் வந்து துவாபார யுகம் இந்த முடிகிற காலம், அதாவது அந்த சமயத்தில் நம்ம அங்கே வருவோம், கலியுகம் ஆரம்ப காலம் வந்து என்னுடைய லீலைகளெல்லாம் நீ அங்கே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுற. அப்படி சாக்ஷாத் பிரம்மாவே இங்கே வந்து இந்த இடத்துல மலையினுடைய வடிவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். இந்த பரிக்கிரமா வந்து எப்படி அப்படின்னா, இப்போது மலையினுடைய உச்சியில் பார்த்தேன்னா லாரிலி லால் ஆலயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போகணும்னா இந்த சாங்கரி கோர் வழியாக தான் போகணும். அப்போ அந்த சாங்கரி கோர் வழியாக போகும்போது இடது பக்கம் இருக்கிறது வந்து விலாசகர். அப்புறம் அந்த சாங்கரி கோரை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறமா சோலி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிராமம் முடிகிற இடத்துல பிஹாரி குண்டம் இருக்குது. அப்புறம் அங்கேயே தோகனி குண்டமும் இருக்குது. அப்புறம் அந்த படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் ஏறணும் அப்படின்னா மயூர் குட்டீர், மான் குட்டீர் இதெல்லாம் அங்கே வரும். மலைக்கு கீழே வந்து கிருஷ்ண குண்டம் இருக்குது. அப்புறம் இந்த மலை பாதையில் வந்து தான்மால், குஷால் பிஹாரி அந்த டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அதே வழியில் போனால் அந்த ஜெய்ப்பூர் ராஜா கட்டின அந்த ஆலயமும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போது லாரிலி லால் ஆலயம், அதுக்கப்புறமா வந்து இந்த குஷல் பிகாரி டெம்பிள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். குஷல் பிகாரி டெம்பிள்ன்றது தான் வந்து இந்த ஜெய்ப்பூர் ராஜா கட்டினது. இது மலை மேலே தான் இருக்குது. ஆனால் இது அப்புறம் தான்மால் ஒரு இடம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஏழை பிராமணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டுருக்கார். ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு அவர்கிட்ட பணம் காசு இல்லை, வரதட்சணையே கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறார். அப்போது மனைவி சொல்கிறா, நீ சதா கிருஷ்ணனை தானே நான் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, கிருஷ்ணனே கதின்னு இருக்கல, அதனால் நீ போய் கிருஷ்ணன்கிட்டயே கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறா. அப்போது கிருஷ்ணன்கிட்ட வந்து இவர் மன்னாடி அழறார், வேண்டுறார். அப்போது கிருஷ்ணனுடைய கிருப்பை, ராதாராணியுடைய இடம் எத்தனையோ அந்த அளவுக்கு தங்க நகைகளை இவர் கொடுத்தாராம். அந்த இடத்துல தான் பிஹாரிஜி ஆலயம்னு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மலையினுடைய உச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 200 படிக்கட்டு இருக்கும், அது மேலேயே இருக்கும். அதில் வந்து இந்த குஷல் பிஹாரி ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த தான்மால் இருக்குது. அதுக்கு அடுத்தது சாங்கரி கோர். இந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் வந்து அந்த நம்ம தான்காட்டி பார்த்தோம்ல கோவர்தனில், அதே மாதிரி தான் இந்த இடமும் சாங்கரி கோர். அதாவது கோபியர்கள் வந்து இந்த பால் தயிர்லாம் விற்கிறதுக்கு பானையில் எடுத்துன்னு போனால் இவன் இங்கே நடுவில் வழியில் நின்றுண்டு
வரி கேட்பான். எனக்கு ஏதாவது பால் தயிர்லாம் எங்களுக்கும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்பான். அப்படி கொடுக்கலன்னா உடனே கல்லை எடுத்து மெல்லமாக பின்னாடியிலேருந்து அடித்து அந்த பானைகளை உடச்சிடுவான். இப்படி குடும்பம் பண்ணுவான். இப்போவும் அந்த உடஞ்ச பானை மாதிரி இருக்கிற கல்லுலாம் அங்கே காணப்படுறது ரொம்ப அதிசயம் அது. அந்த எந்த இடத்துல நின்றுட்டு கிருஷ்ணன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு அந்த வரி கேட்டானோ அந்த இடத்துக்கு பேர் தான் தான்கர் சாங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த இடம் வந்து ஆனால் ரொம்ப குறுகலாக இருக்கும். நடந்து போகும்போது அந்த பாறையினுடைய இறக்கமும் கூர்மையாக இருக்கும். அது ஒரு வி ஷேப்பில் அப்படி இருக்கும் அப்படின்றா. இந்த விலாஸ்கர் மலையையும் இந்த முக்கியமான மலையையும் இதுதான் பிரிக்கிறது, இந்த சாங்கரி போர் தான். அப்போ இந்த லாரிலி ஆலயத்துலேருந்து கீழ்ப்படியாக வலசுபுரம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா, நடந்து திரும்பி வலது பக்கம் போனோன்னா இங்கே அடையலாம். அடுத்தது விலாஸ்கர். விலாஸ்கர்னால் ராதா ராணியும் கிருஷ்ணனும் சேர்ந்து விளையாடின இடம், அவள் பொழுது போக்கின இடம். இது பிரம்மகிரியினுடைய இது ஒரு சிகரம், பிரம்மாவனுடைய ஒரு தலை. பர்சானாலேருந்து சிக்சோலி போகும்போது இடதுபுறம் இது வருது. அதுக்கு அடுத்தது அந்த சிக்சோலி கிராமம் ரொம்ப பிரசித்தியான கிராமம். இதை பார்ப்போம். அது என்ன அப்படின்னா அஷ்டசக்கியில் சித்ரா அப்படின்றவளும் அந்த சித்ராவுடைய இங்கே தான் சித்ரா பிறந்த இடம். இந்த சிக்சோலிக்கு ஒரு பக்கம் பர்சானா, மறுபக்கம் பார்த்தா சாங்க்ரி கோர் அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சங்கேத். அது வந்து பர்சானா நந்தகிராம் இதுக்கு நடுவில் இருக்குது. ராத்திரி கோபியர்களோடும் இந்த ராதாகிருஷ்ணர் சேர்ந்துண்டு விளையாடின இடம். அப்போ கண்ணன் வந்து இந்த பசுக்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் வயலில் விட்டு மேய்க்க விடுவான். அந்த சமயத்தில் ராதை வந்து சூரிய பூஜை பண்ணுறதுக்காக இந்த மலர்கள்லாம் நந்தவனத்துலேருந்து பறிக்கிறதுக்கு வருவாள். அந்த வியாஜத்தில் 2 பேரும் சந்திச்சுப்பா. இந்த கோபாலபட்டு கோஸ்வாமியினுடைய பஜன் ஸ்தலி இங்கே இருக்குது. இந்த இடத்துல எல்லாருமே பஜன் பண்ணியிருக்கா. எல்லா கோஸ்வாமிகளுமே இங்கே பஜன் செய்வா. இங்கே வந்து சங்கேத் தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து கிருஷ்ணன், ராதா, கோபி இவாளுடைய விக்கிரகங்கள்லாம் காண கிடைக்கிறது. இந்த சங்கேத் தேவி யார் அப்படின்னா, இது பர்சானையிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த சங்கேத் தேவி வந்து ஒரு யோக மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவர் வந்து ராதா கிருஷ்ணா இவா 2 பேரும் சந்திச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுப்போம் இந்த அம்பாள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோபாலபட்டு சுவாமியினுடைய பஜன் ஸ்தலி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ராசமும் ஆடுவாயுவா, அதுவும் அங்கே இப்போ அந்த கால் சுவடுகள்லாம் காண கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது ரொம்ப பர்சானா வந்து ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம் பர்சானாக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டோம். அப்படி ஒரு அனுகிராகியாக இருந்துட்டு கிருஷ்ண பிரேமையை அனுதினம் பக்தர்களுடைய ஹிருதயத்தில் பெருக்க வச்சுட்டே இருக்கக்கூடியவள் இந்த ராதை அப்படின்னு சொல்லிட்டு பர்சானா பரிக்கிரமாவை முடிச்சுக்கிறோம். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோं की जय. राधे कृष्णा सखी.